திடீரென தவேகாவிலிருந்து கண்ணீருடன் விலகிய செங்கோட்டையன். என்ன காரணம்? அதிர்ச்சியில் விஜய். அதாவது அதிமுகவை விட்டு விலகி நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து சில வாரங்களே ஆன நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடும் மன அழுத்தத்தில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது கட்சிக்குள் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கட்டுப்பாடுகள் மற்றும் அவருடன் இணைந்த ஆதரவாளர்களுக்கு இதுவரை எந்த பொறுப்பும் வழங்கப்படாதது செங்கோட்டையனை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் விஜயை நேரில் சந்திப்பதற்கு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக பேசப்படும் சூழல் செங்கோட்டையனையும் அவரது ஆதரவாளர்களையும் பெரும் அதிருப்திக்குள் தள்ளி இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியை விட்டு வெளியேறிய செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த போது அவருக்கு மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி வழங்கப்பட்டது. இந்த இணைப்பு தாவேகாவில் அனுபவமிக்க மூத்த அரசியல்வாதிகள் இணைவதாக கருதப்பட்டு ஆரம்பத்தில் முக்கியத்துவம் பெற்றது. ஆனால் அதன் பின்னர் நடந்த சம்பவங்கள் செங்கோட்டையனுக்கு எதிர்பார்த்த மரியாதை கிடைக்கவில்லை என்ற எண்ணத்தை வலுப்படுத்தி உள்ளன. அதாவது தேர்தலை முன்னிட்டு தாவேகா தலைவர் விஜய் அறிவித்துள்ள பிரச்சார குழு பட்டியலில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முதலிடத்திலும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இரண்டாம் இடத்திலும் இடம்பெற்ற நிலையில் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனுக்கு மூன்றாம் இடம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இதுவே அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் மூத்த தலைவருக்குரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்று கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தாவேகாவில் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலும் புசி ஆனந்த் மூலமாக மட்டுமே அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. தாவேகாவில் இணைந்ததும் கோவை, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் செங்கோட்டையனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் ஒரு மாவட்ட செயலாளரை நேரடியாக தொடர்பு கொண்டபோது அழைப்பை அவர் ஏற்கவில்லை என்றும் பின்னர் புசி ஆனந்த் மூலமாகவே அந்த தொடர்பு ஏற்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது செங்கோட்டையனுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. அதே போல கட்சியின் ஆலோசனை கூட்டங்களில் செங்கோட்டையனுக்கு பேசுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆர் குறித்து செங்கோட்டையன் பேசிய போது இங்கே எல்லாம் விஜய்தான், அவரை பற்றி மட்டும் பேசுங்கள் என்று வியூக வகுப்பாளர் ஒருவர் கூறியதாகவும் மற்றொரு கூட்டத்தில் சிபிஐ விசாரணை மற்றும் ஜனநாயக திரைப்பட விவகாரம் குறித்து டெல்லியில் தனக்கு இருக்கும் செல்வாக்கை பற்றி பேச முயன்ற போது கொஞ்சம் வெளியே இருங்கள் என்று அவரை வெளியே அனுப்பிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் செங்கோட்டையன் தாவேகா தலைமைக்கு அளித்த தனது ஆதரவாளர்களின் பட்டியலை கூட கருத்தில் கொள்ள வேண்டாம் என்று உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதன் பின்னர் பனையூர் கட்சி அலுவலகத்தில் விஜயை சந்திக்க செங்கோட்டையன் பல மணி நேரம் காத்திருந்தும் சந்திப்பு கிடைக்கவில்லை என்றும் வீட்டிற்கு சென்ற போதும் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வரக்கூடாது என்று சொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்த தொடர் சம்பவங்களால் மனமுடைந்த செங்கோட்டையன் சொந்த ஊருக்கு சோகத்துடன் திரும்பியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுக உள்ளிட்ட பிற அரசியல் கட்சிகளிலிருந்து அவருக்கு அழைப்புகள் வந்ததாகவும் புதிய கட்சியில் சீனியர்களுக்கு மரியாதை இல்லை என அவரது ஆதரவாளர்கள் வெளிப்படையாகவே குறை கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பே வேறு அரசியல் பாதையை இவர் யோசிக்கலாம் என்று அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மொத்தத்தில் தாவேகாவில் சீனியர் தலைவர்கள் எவ்வாறு கையாளப்படுகிறார்கள் என்ற கேள்வியை மீண்டும் செங்கோட்டையனின் விவகாரம் அரசியல் அரங்கில் கேள்விகளை எழுப்பியுள்ளதாக கூறி வருகின்றனர். மனமுடைந்து போன செங்கோட்டையனும் தாவேகாவிலிருந்து விலகிவிடலாமா, விலகி அரசியலுக்கே ஒரு கும்பிடு போட்டுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பி விடலாமா என்ற எண்ணத்தில்தான் அவர் சொந்த ஊருக்கு சென்றதாகவும் சொல்லப்படுகிறது.
மேலும் ஒரு சில காரணங்களால் தான் தற்போது அந்த முடிவை அவர் ஒத்தி வைத்திருப்பதாகவும், ஆனால் இன்னும் செங்கோட்டையன் மன உளைச்சலில்தான் இருப்பதாகவும், அவர் தற்போது தாவேக்காவிலிருந்து விலக ஆலோசித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி தற்போது செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் பலரும் செங்கோட்டையன் தாவேக்காவிலிருந்து விலகவில்லை என்றால் என்ன, நாங்கள் தாவேக்காவிலிருந்து விலகி திமுகவில் இணைய போகிறோம் என்றும், அது மட்டுமின்றி திமுக தான் பெஸ்ட், அவர்கள்தான் அடுத்தும் ஆட்சி அமைக்க போகிறார்கள், இங்கு எதுவுமே சரியில்லை என்று செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் தற்போது திமுகவில் இணைவதற்கான வேலையை மும்முரப்படுத்தி உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதிமுகவில் இருந்து விலகிய பல தலைவர்களை செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைய வருமாறு அழைப்பு விடுத்த போது அவர்கள் உங்களுடைய நிலைமையே மிகவும் மோசமாக இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், பிறகு எப்படி நாங்கள் தாவேக்காவில் இணைய முடியும், நாங்கள் திமுகவுக்கே செல்கிறோம் என்று பலரும் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து விட்டனர். உதாரணமாக வைத்தியலிங்கத்திடம் கூட செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைய வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், இன்னும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிறைய பேரை செங்கோட்டையன் தாவேக்கா பக்கம் இழுக்க முயன்ற போது வைத்தியலிங்கம் நான் திமுகவில் தான் இணைவேன் என்று திமுகவில் இணைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதுபோக நீங்களும் தாவேக்காவிலிருந்து விலகி திமுகவிற்கு வருவதுதான் சரி, முன்ன மாதிரி நீங்க இல்ல, நீங்க ஏதோ மன வருத்தத்துல இருக்கீங்க, அது எனக்கு புரியுது, கட்சியில ஏதோ நடந்திருக்குன்னு வைத்திலிங்கம் செங்கோட்டையனிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது. அதனால் செங்கோட்டையனும் தற்போது தாவேக்காவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அப்படி திமுகவில் இணையவில்லை என்றால் கட்சியிலிருந்து விலகி சொந்த ஊருக்கு சென்றுவிட வேண்டும் என்று அவரின் ஆதரவாளர்களிடம் புலம்பி தள்ளியதாகவும் சொல்லப்படுகிறது. என்னதான் செங்கோட்டையன் தாவேக்காவில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று அவர் கூறினாலும், ஆனால் அவர் முன்பு போல் இல்லை என்று அவரது ஆதரவாளர்கள் குமுறி வருகின்றனர். இதனால் செங்கோட்டையன் கூறுவதெல்லாம் நம்ப முடியாது, அவர் மிகவும் மன வேதனையில் இருக்கிறார், அதனால் அவர் தாவேக்காவில் இருந்து விலகுவதுதான் சரி என்று அவரது ஆதரவாளர்கள் செங்கோட்டையனிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி தாவேக்கா தலைவர்கள் உட்பட பலரும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கவில்லை என்றும், இதனால் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் தாவேக்காவில் இருக்க பிடிக்கவில்லை என்று குமுறி வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தற்போது விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எப்படியோ ஒரு மூத்த தலைவர் தாவேக்காவில் இணைந்து விட்டார் என்று அவர் பெருமிதம் கொண்டிருந்த நிலையில் தற்போது செங்கோட்டையனின் இந்த முடிவு விஜயின் தலையில் இடியை இறக்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருபுறம் சிபிஐ விசாரணை, மற்றொரு புறம் இந்த செங்கோட்டையன் விவகாரம், மேலும் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் என்று விஜய்க்கு அடுத்தடுத்து தலைவலி ஏற்பட்டு வருகிறது. இதையெல்லாம் அவர் எப்படி சமாளிக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.